மேடம், எனக்கு நல்ல போஸ்ட் கொடுத்து நல்ல சம்பளம் கொடுத்து உங்க வீட்லயே ஒரு கெஸ்ட் ஹவுஸையும் கொடுத்து அதை விட உங்க எதிரிலே உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்களே. ஒரு நாள் பெருசா கவுத்துரு. ஐஷு, எல்லா ஆம்பளைங்களையும் ஒரே மாதிரி நினைச்சிடாத. காசி ரொம்ப நல்ல பையன். நேரம்தான் சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு வந்தாச்சு. கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதெல்லாம் நிறைவேறிடும் போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. அவ்வளவு திமிரா? நான் யாரு? ஜிஎம் கண்ணனோட பிரதர். தல தல. என்னடா சொன்ன? ராஸ்கல். அனாதை பையனும் உனக்கு வீட்ல இடம் கொடுத்தா அவ்வளவு திமிரா? என் மேல ஊத்திருந்தா கூட பரவாயில்ல, பொறுத்துக்குவேன். இடியட். ஐஷு, பாரு அடிச்சிட்டாங்க. பாரு சும்மா இருக்கேன், போய் கேளுப்பா. அக்கா பாருங்க அடிச்சிட்டாங்க. எப்படி இது பாருங்க, நீயே போய் கேளு. அது பாருண்ணா, நீயே போய் கேளுண்ணா. பையன் கவுத்துட்டான். தம்பி, உன்னை அடிச்சோன்னு உனக்கு உங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? அதான் அடிச்சோன்னு உனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. அதனால எல்லாத்தையும் அண்ணன் தம்பின்னு முறை வச்சு கூப்பிடுறேன். ஏண்டா இவரு உனக்கு என்ன முறை? இது கூட தெரியாதா? இங்க சின்ன என்னடா ரொம்ப வலிக்குதா? டேய் சமாளிடா. டேய் சைலண்ட் ஆயிட்டான்ல, விடுங்க. சின்ன பெரியம்மா என்னையா அடிச்சாங்கன்னு கேளுங்கண்ணே. பெரியம்மாவா? ஆமா, பாருங்க பெரியம்மா அடிச்சிட்டு எப்படி முறைக்கிறாங்கன்னு. எனக்கு பயமா இருக்கு. நான் சின்னம்மா மேல வேணும்னா சாம்பார கொட்டினேன். ஓ, இவங்க சின்னம்மாவா? ஆமா சின்னம்மா. சின்னம்மாவா? என்ன கண்ணா, எல்லாரையும் முறை வச்சுதான் கூப்பிடுவியா? ஆமா. அப்ப என்ன முறை வச்சு கூப்பிடுவ? நான் உனக்கு அண்ணியா? இல்ல சித்தி. என்னது சித்தியா? ஆமா, உங்க அப்பாவோட செட்டப் உங்கள மாதிரியே தான் இருக்கும். ஹலோ. நான்சென்ஸ். தேங்க் யூ. பிரான்ஸ்ல இருந்து வந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்ல இந்த மந்த்க்குள்ள ஷிப்மென்ட் ஆயிடும். எஸ் மேடம். குவாலிட்டி கண்ட்ரோல் மேல ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க. Okay, madam. These machines are imported from Japan. I see. Finally, இந்த டீ டஸ்ட் எல்லாம் இந்த பேக்ஸ்ல தான் கலெக்ட் ஆகும். And those containers maintain the moisture. மூஞ்சி பார்க்கவே சைக்கிள். தோ பார், நான் உன் அழகை தாண்டி விரும்பினேன். இந்த ஆளை யார் வேலைக்கு சேர்த்தது? Ask him to get out. என் ஃபேக்டரியில வேலை செய்யறதுக்கு இந்த ஆளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. மேடம், அவர் ரொம்ப நல்லவர். அவர் கதையை கேட்டா ரொம்ப பரிதாபமா இருந்தது. அவர் வைஃப் அவரை விட்டுட்டு வேற யாரு கூட ஓடி போயிட்டாங்க. அது அந்த ஆளோட தலையெழுத்து. மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்க போயிருக்காரு. அவரை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு பொம்பளையால ஒரு வாழ்க்கையை கெட்டு போயிடுச்சுன்னு நான் தான் அவரை வேலைக்கு சேர்த்தேன். ஒரு பொம்பளையால அந்த ஆளோட வாழ்க்கை கெட்டு போச்சா? அது உனக்கு தெரியுமா? சரி சரி, அது உனக்கு சம்பந்தம் இல்ல. முதல்ல அந்த ஆளை வெளியே அனுப்பு. ஏங்க, அவர் அனுப்பிச்சிடலாமா? அவளையும் கேக்குற? உங்க தங்கச்சி தாங்க அவரை காப்பாத்தி இங்க கூட்டு வந்தாங்க. ஓ, அந்த ஆளை நீ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த, ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். அக்கா, எனக்காக. உனக்காக இல்லடி, எனக்காக அந்த ஆளை நீ வேலையில சேர்த்திருக்க. இத பாருங்க, நீங்க எதுக்காக அவர் மேல கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா மறக்கிறது மனுஷ குணம், மன்னிக்கிறது தெய்வ குணம்னு சொல்லுவாங்க. அவர் கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன் ப்ளீஸ். ஐயோ காசி, இப்பதான் நான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கேன். அதை கெடுத்துக்க சொல்றியா? என்ன மாத்த யாராலையும் முடியாது. இத பாரு, எதிரியை கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகியை மன்னிக்கவே கூடாது. Ask him to get. ஒண்ணு இல்ல, 3 நாளா சாப்பிடல. அதான்